நண்பர்களே, இன்னைக்கு நாம் சினி ஃபேக்ட்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மலையாளத்தில் பிரேமலு படத்தின் மூலம் சென்சேஷன் நாயகியாக அறிமுகமாகி பின்னர் தமிழ் திரைப்படத்தில் நடித்து பிரபலமாகியிருக்க நடிகை மமிதா பைஜுவோடைய தற்போதைய திரைப்பட அப்டேட்ஸ்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலையாளத்தில் பார்த்தோம்னா பிரேமலு படத்தின் மூலமாக தான் சென்சேஷனல் நாயகியாக மாறினாங்க நடிகை மமிதா பைஜு. ரோபல் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலும் நாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் பார்த்தோம்னா தளபதி விஜயனுடைய நடிப்பில் வெளியாக இருக்கும் படமாக ஜனநாயகன் திரைப்படத்திலும் இணைந்து நடித்து வராங்க. இப்படத்தில் விஜயுடன் இவர் இணைந்து நடித்துள்ளதை தெரியல காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் பார்த்தோம்னா மமிதா பைஜனுடைய 3வது தமிழ் திரைப்படம் அது என்னதான் விஷ்ணு விஷாலுடன் தொடர்ந்து தகவல் வெளிவந்த நிலையில தற்போது பார்த்தோம்னா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் 2ஆம் வானம் என்னும் திரைப்படத்தில் தான் விஷ்ணு விஷாலும் மமிதா பைஜுவும் இணைந்து நடித்து வராங்களாம். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தற்போது வெளியிட்டிருக்காங்க. மேலும் இப்படத்தை பார்த்தோம்னா சத்யஜோதி நிறுவனம் தயாரிக்க தீபு நின்னல் தாமஸ் இசையமைச்சிருக்காரா. உண்டாசுப்பட்டி ரட்சசன் படங்களை தொடர்ந்து 3வது முறையாக பார்த்தோம்னா விஷ்ணு விஷால் ராம்குமார் கூட்டணியில் 2ஆம் வான படத்தில் இணைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக இதுவுமே அவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும்னு எதிர்பார்க்கப்படுது. சினிமாவில் வளர்ந்து வரும் இள நடிகை தான் மமிதா பைஜு. தமிழில் ஏற்கனவே பார்த்தோம்னா இவர் ஜிவி பிரகாஷுடன் இணைந்து நடித்த படம் தான் ரோபல் படம் வெளியாயிருந்துச்சு. தற்போது தமிழில் விஷ்ணு விஷாலோட 21வது படம், விஜயனுடைய 69வது படம், பிரதீப் ரங்கநாதனின் புதிய படம் ஆகிய படங்களில் மமிதா நடித்து வராங்களாம். இதை தொடர்ந்து மற்றொரு புதிய படத்தில் நடிக்க மமிதா பைஜு ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க. இட்லி கடை சிவகார்த்திகேயனுடைய 25வது படங்களை தயாரித்து வரும் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் ஆகாஷ் பிரகாஷ் இயக்கும் முதல் படத்தில் இவர் இணைந்திருக்காங்க. நடிகரும் அத்வா நாயனாக நடித்து உருவாகி வரும் படத்தில் மமிதா பைஜு பார்த்தோம்னா கதாநாயகியாக ஒப்பந்தமாகி நடித்து வருவதாகவும் தகவல் வெளியே. மலையாளத்தில் நடித்த படம் தான் பிரேமலு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழக ரசிகர்களிடமே நல்ல வரவேற்பு பெற்ற படம்னு சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தோம்னா 100 கோடிக்கு அதிகமான வசூலும் செய்திருக்குது. இந்த படத்தில் மூலமே தமிழ் ரசிகர்களினுடைய கன்னியாக கொண்டாடப்படுறாங்க மமிதா பைஜு. முதல்ல இவர் பல இயக்கிய மாணகன் படத்திலும் லீடிங் கேரக்டரில் நடித்திருந்தாங்க. ஆனாலும் மாணகன் படப்பிடிப்பின் போது தான் பாலா தன்னை அடித்ததாக கூறி சர்ச்சையை கிளப்பி மமிதா அதன் பின்னர் தான் விவாகரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு. இந்நிலையில் பார்த்தோம்னா திரையுலகில் தனது வளர்ச்சி பற்றி மனம் தெரிந்திருக்காங்களாம். கேரளாவில் கோட்டையும் பகுதியில் பிறந்த மமிதா பார்த்தோம்னா இப்போது குடும்பத்துடன் கொச்சியில் வசித்து வராங்க. சின்ன வயதிலிருந்து டான்ஸ் கற்றுக்கொண்ட இவர் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் மட்டுமே நடித்து வந்திருக்காங்க. பின்னர் தான் ஹீரோயினாக நடிக்க சான்ஸ் கிடைத்ததாகவும் தற்போது பார்த்தோம்னா பிரேமலு ரிலீஸுக்கு பின்னர் தான் மேலும் பல புதிய படங்களில் கமிட் ஆகியுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜிவி பிரகாஷுடன் ரேம்பல் படத்தில் நடித்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாகவும் நடிக்க இருக்காங்க. கிளாஸ் படித்துள்ள மமிதாவுக்கு அசின்தான் பிடித்த நடிகையாம். தமிழில் வெளியாகும் படங்களை அதிகம் பார்ப்பாங்களாம். கோலிவுட் நடிப்பில் பிரச்சனை இல்லை என்றாங்க. மமிதா நடிப்பில் மலையாளத்தில் ஹிட் அடித்த பிரேமனு வரும் தமிழிலும் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆக போக இருக்குதான். கேரளாவில் கோட்டம் மாவட்டத்தில் உட்பட்ட கிடங்கூர் பகுதியில் ஜூன் 22, 2001 தான் மமிதா பிறந்திருக்காங்க. கிடங்கூர் NSS மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து தற்போது கொச்சியில் சேக்கர் ஹார்ட் கல்லூரியில் இளங்கலை உளவியல் பயின்று வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் மலைவாழ திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகையாக கருதப்படும் மமிதா தனது 16வது வயதில் தான் சர்வோபரி பாலகாரன் என்னும் திரைப்படத்தில் அறிமுகமாயிருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் சிறு பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்களாம். 2021 வெளியான ஆப்ரேஷன் ஜாவா எனும் திரைப்படத்தின் மூலமே மலையாள ரசிகர் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்திருக்காங்க. தொடர்ந்து தான் கோகோ, சூப்பர் சரண்யா, பிரணய விலாசம் போன்ற திரைப்படங்களை இவரது முன்னேற்றத்திற்கு உதவி இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மலையாள திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகையாக கருதப்படும் மமிதா தமிழில் ஜிவி பிரகாஷ் ஜோடியாக ரோபல் திரைப்படத்தை நடித்திருந்தாங்க. திரைப்படம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வெளியாகணும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. வெளியானுச்சு. ரோபல் திரைப்படத்திற்கு முன்னதாக இயக்குனர் பாலா இயக்கத்தில் உருவாகி வரும் மாநகன் திரைப்படத்தில் நடிக்க மமிதா ஒப்பந்தமானாங்க. சில மாதங்கள் கழித்து திரைப்படத்தில் இருந்தும் விலகியிருக்காங்க. இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் நடிகர் விஷ்ணு விஷால் மீண்டும் இணைந்து நடிக்க இருக்காங்களா. படத்திற்கு 2ஆம் வானம்னு தலைப்பு வச்சிருக்காங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு தான் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் அமலா பால், காளி வெங்கட், அம்மு அபிராமி முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து ராம்குமார் இயக்கத்தில் வெளியான படம் தான் ராட்சசன் திரைப்படம். இந்த படம் பார்த்தோம்னா வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று மாபெரும் வெற்றி திரைப்படமாகவே அமைஞ்சிச்சு. இந்நிலையில தான் இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் நடிகர் விஷ்ணு விஷால் மீண்டும் இணைந்து நடிக்க இருக்காங்களாம். இப்படத்தின் நாயகியாக தான் மமிதா பைஜியோ நடித்துள்ளாராம். இந்த படத்தை பார்த்தோம்னா சத்யஜோதி நிறுவனம் தயாரித்திருக்குது. படத்தினுடைய தலைப்பும் ஃபர்ஸ்ட் லுக்கையும் படக்குழு நேற்று வெளியிட்டுச்சு. படத்திற்கு 2 வானம் தலைப்பு வச்சிருக்காங்க. இந்நிலையில தான் படத்தின் செகண்ட் லுக் போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டிருக்குது. ஒரு பென்டாசிராம் மற்றும் காம் திரைப்படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. படத்தின் இசையை தீபு நீனன் தாமஸ் இசையமைச்சிருக்காங்க. படத்தை பற்றிய மேலும் தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. விஷால் பார்த்தோம்னா திரைப்பட நடிகர்னே சொல்லலாம். தமிழ் திரைப்படங்களில் நாயகனாக நடித்திருக்காரு. வெண்ணிலா, கபடி குழு, நீர்ப்பறவை போன்ற திரைப்படங்களை நாயகனாகவும் நடிச்சிருக்காங்க. விஷ்ணு விஷால் பார்த்தோம்னா தமிழ்நாடு போலீஸ் ஏடிஜிபி ரமேஷ் குடட்லாவிற்கு மகனாக பிறந்திருக்காங்க. அவர் MBA முடித்த பிறகுதான் TNCL திட்டங்களில் விளையாடி ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்திருக்காரு. அப்போது ஒரு காலில் காயம் ஏற்பட்டு அவரது கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சு. இருப்பினுமே அவர் படிக்கையிலேயே இருந்த காலத்தில் படங்களை பார்க்க தொடங்கியிருக்காரா. பிறகுதான் அவருக்கு நடிக்க ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருக்குது. அவரது தந்தையும் மாமா பல சிறிய படங்களில் ஒரு நடிகராக இருந்தாலுமே அவருக்கு படத்துறையில் ஆர்வம் ஏற்பட்டதாக கூறுகிறாராம். சுசீந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த வெண்ணிலா, கபடி குழு என்ற படத்தின் மூலமே அறிமுகமாகி நடிகர் விஷ்ணு தற்போது பார்த்தோம்னா ஜீவா, இடம்பொருள் ஏவல், நேற்று இன்று நாளை போன்ற 10 திரைப்படங்களுக்கு மேலே நடித்திருக்காரு. விஷ்ணு விஷால் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியாக இருக்கும் படங்கள் பார்த்தோம்னா விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் ஹட்ஸ்பாட் 2 படத்தில் நடித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஆக்டராக இடம்பொருள் ஏவல் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரவீன் கே இயக்குனர் இயக்கத்தில் ஆரியன் படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகி இருக்குதுன்னா ஜூலை 2026 தான் வெளியாக இருக்குது. மலையாள திரையுலகில் நடிகையாக அறிமுகமாகி பிரேமலு படத்தின் மூலமே பிரபலமானாங்க மமிதா பைஜோ. இந்த படத்தில் மூலமாக ரசிகர் மனத்தில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஜிவி பிரகாஷுடன் ஜோடியாக ரோபல் படத்தில் நடித்து அறிமுகமாயிருக்காங்க. தற்போது பார்த்தோம்னா விஜயினுடைய நடிப்பில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வராங்க. விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாகவும் 2ஆம் வானம் என்ற படத்தில் ஒப்பந்தமாகி இருக்காங்களாம். ராம்குமார் இயக்கம் இந்த படத்தில் பார்ட்ஸ் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் சமீபத்தில் வெளியானுச்சு. இந்த நிலையில தான் பார்த்தோம்னா கோவையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆண்டு விழாவில் நடிகர் விஷ்ணு விஷால், மமிதா பைஜோ, இயக்குனர் ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க. அப்போது பேசிய விஷ்ணு விஷால் பார்த்தோம்னா முதன்முறையாக ஒரு முழு காதல் படத்தில் நடிப்பதாக கூறியிருந்தாங்க. தொடர்ந்து மமிதா பேசுகையில் வரும் நாட்களில் ஜனநாயகன் பட அப்டேட்டுகளும் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட பூவே உனக்காக திரைப்படத்தின் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமான நடிகை தான் சங்கீதா. 22 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தமிழ் திரையுலகில் வந்திருக்காங்களாம். தனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனரிடம் அவர் சொன்னது ஒரு விஷயமே சிறப்புன்னே சொல்லலாம். குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் வந்தவர் தான் கேரள மாநிலத்தை சேர்ந்த சங்கீதா மாதவன் நாயர். கடந்த ஆண்டு 1996ஆம் ஆண்டு தான் வெளியான விக்ரமணி பூவே உனக்காக படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்தாங்க. இதில் இருந்து அவரை பூவே உனக்காக சங்கீதா என ரசிகர்கள் அழைச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சரவணன் திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் படங்களில் நடிப்பதை நிறுத்தியிருந்தாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு தாயான சங்கீதா பார்த்தோம்னா 15 ஆண்டுகள் கழித்து கடந்த 2014 ஆண்டு தான் மலையாள திரையுலகில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பிறகும் மீண்டும் சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்துட்டாங்க. 9 ஆண்டுகள் கழித்து கடந்த 2023ஆம் ஆண்டு தான் மீண்டும் வந்திருக்காங்க. இதிலிருந்து தொடர்ந்து மலையாள படங்களை நடித்து வராங்க.
இந்நிலையில் தான் 25 ஆண்டுகள் கழித்து தமிழ் படத்திலையும் நடித்து இருக்கிறாங்க சங்கீதா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.